என் பெயர் அபுதாகிர். செய்தி மக்கள் தொடர்புத்துறைய சார்பாக 38வது ஆண்டாக இந்த கோவை அரசு பொருட்காட்சி கோவை வஉசி பூங்கா மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. தினமும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த பொருட்காட்சி நடைபெறுகிறது. கோடை விடுமுறையை இனிதே பொழுதுபோக்கிற கோவை வாழ் மக்கள் இந்த அரசு பொருட்காட்சியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பொருட்காட்சியிலே 30க்கும் மேற்பட்ட அரசு அரங்குகள், 20க்கும் மேற்பட்ட தனியார் அரங்குகள், உணவு வகைகள், ராட்டினங்கள், ஸ்னோ வேர்ல்டு போன்ற எண்ணற்ற கேளிக்கை அம்சங்கள் நிறைவாக உள்ளன. எனவே கண்டுகளிக்காத பொதுமக்கள் தயவு கூர்ந்து இந்த அரசு பொருட்காட்சியை கண்டுகளித்து அடுத்த மாதம் ஜூன் 15ஆம் தேதி வரை இந்த பொருட்காட்சி நடைபெற உள்ளது. எனவே தயவு கூர்ந்து அனைவரும் பொருட்காட்சியை பொழுதுபோக்கிட வருகை தருமாறு அரசு வியாபாரிகள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அபுதாகிர், நான் கோயம்புத்தூர் தாங்க. அரசு பொருட்காட்சிக்காக இன்னைக்கு வந்திருந்தோம். மிகவும் சிறப்பான முறையில் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு துறை சார்பில் அமைக்கப்பட்ட ஒவ்வொரு அரங்குகளும் மிக அருமையாக இருக்குது. மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டது, செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைக்கப்பட்டது, காவல்துறையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இதுக்கு முன்னாடி உபயோகப்பட்ட அனைத்து விதமான தோட்டாக்கள், துப்பாக்கிகள் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுபோக உணவு வகைகள் எல்லாமே நல்லா இருக்குங்க. அம்யூஸ்மெண்ட் முதல் கொண்டு ராட்டினங்கள் முதல் கொண்டு எல்லா வகைகளும் நல்லபடியாக அமைச்சிருக்காங்க. ஹாய், என் பேர் சுதர்ஷனா. நாங்கள் வஉசி கிரவுண்ட் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அரசு பொருட்காட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுற விதமாக ராட்டினம், அதுக்கப்புறம் ஜெயிண்ட் வீல், ட்ராகன் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. அப்போ 3D ஷோஸ் எல்லாமே இருக்குது. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். அரசு துறை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பொருட்காட்சிகளும் வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா காவல்துறை சம்மந்தப்பட்ட கன்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் மாடல்ஸ் இருக்குது. நம்ம அது நார்மலாக பார்க்க முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மீன் வளத்துறை, விவசாயம், இதெல்லாம் சம்மந்தப்பட்ட எல்லா துறையிலையும் மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரிவர் எப்படி உருவாகுது அதோட மாடல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்புறம் ஃபுட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்பளம், டெல்லி அப்பளம் வச்சுருக்காங்க. அப்புறம் பஜ்ஜி போண்டா எல்லாமே இருக்குது. ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.